ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். இதை நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி தெரிஞ்ச ஃப்ரேஸ் தான். ஆனால் இது இப்படி தான் யூஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் நமக்கு இருந்திருக்கும். அதை இன்றைக்கி கிளியராக பார்த்துடலாம், சரிங்களா? அண்ட் இதை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம போன செஷனில் பார்த்த டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 20 செகண்ட்ஸ் ஒதுக்கியிருக்கேன். அந்த 20 செகண்ட்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் என்ன படித்தோம், அதுக்கான என்ன பேட்டர்னிங்கிறத பார்த்துருவீங்க. 20 செகண்ட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாம் இன்றைக்கோட டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ 20 செகண்ட்ஸ் அது ப்ளே ஆகும், பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்துடலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பொதுவாக தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களில் தம்பி அந்த வேலையெல்லாம் உன்னால் செஞ்சுருக்கவே முடியாது, அவங்களோட உதவி இல்லாமல் உன்னால் இதில் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்லும்போது அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வேலையை அவரால் செஞ்சுருக்க முடியாது. இன்னொரு ஆங்கிளில் இது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, அதை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னாலலாம் அதை செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா என்ன பண்ண முடியாது, நீ எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எது இம்பாசிபிலிட்டியை பற்றியும் சொல்லுவோம். ஓகே, அந்த பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்னொன்று, நீ அதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாதுடா அப்படின்னு அவனோட எபிலிட்டியும் சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அடுத்து, செய்திருக்கக்கூடாது. ஒரு ஆக்ஷனை அவர் பண்ணியிருக்கிறாரு, அந்த ஆக்ஷனை அவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அழுத்தமாக சொல்கிறோம். நம்மளோட அட்வைஸை என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறோம். தம்பி, நீ வந்து அவரை ரொம்ப இல்ட்ரீட் பண்ண, நீ அப்படி பண்ணியிருக்கவே கூடாதுடா, நீ வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே ரொம்ப கம்மியான மார்க் வாங்கிட்டு இருக்க, ஏன் அப்படின்னா படிக்கிறது கிடையாது, அப்போ நீ நைட் ஃபுல்லாக விளாண்டுருக்க கூடாது, நீ அதை செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதற்கான ஃப்ரேசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடலாம், சரிங்களா? பாருங்கள், இப்போ நார்மலாகவே ஒரு வேலையை நாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐ டூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ டூன்னு சொல்லுவோம், இல்லாட்டி யூ டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? யூ டூனா நீ செய்கிறாய், ஐ டூனா நான் செய்கிறேன். இதற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அடுத்து இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரோம். பாருங்கள், ஐ ஹாவ் டன், அடுத்து யூ ஹாவ் டன். ஓகே, ஐ ஹாவ் டன், அடுத்து யூ ஹாவ் டன். இந்த ஐ டூக்கு யூ டூக்கு என்ன அர்த்தம், செய்கிறேன் அப்படிங்கிற பிளெயின் மீனிங்கில் வருது. ஓகே, நான் செய்கிறேன், நீயாக இருந்தால் நீ செய்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஓகே, கரெக்டாக கவனிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக டீகோட் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், ஐ ஹாவ் டன், யூ ஹாவ் டன். இப்படி நாம் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது இந்த டூ அப்படிங்கிறது டன்னாகவும் எக்ஸ்ட்ரா ஒரு பர்ஃபெக்ட் அந்த டென்ஸில் வரக்கூடிய வார்த்தை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ யூ ஹாவ் டன், ஐ ஹாவ் டன் அப்படின்னா நான், ஓகே, நான் செய்து இருக்கிறேன். ஓகே, செய்திருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. பாருங்கள், நான் செய்திருக்கிறேன். யூ ஹாவ் டன்னா நீ செய்திருக்கிறாய்ன்னு வந்துடும், நீ செய்திருக்கிறாய். ஓகே, சரி, நல்லா கவனிக்கணுங்க. செய்கிறேன், செய்கிறேன், செய்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அர்த்தம் வந்துச்சு, செய்கிறேன்னு சிம்பிளாக ஒரு மீனிங் கிடச்சிருச்சு. ரெண்டாவது செய்து இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டோன் கிடச்சிருச்சு, சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே செய்ய முடியாதுன்னு போட்டிருக்கோமா, செய்திருக்க முடியாதுன்னு போட்டிருக்கோமா? நல்லா கவனிச்சு பாருங்கள். செய்ய முடியாதுன்னு போட்டிருக்கோமா, செய்திருக்க முடியாதுன்னு போட்டிருக்கோமா? செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கோமா, செய்திருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கோமா? செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம், செய்திருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அப்போது செய்து இருக்க அப்படிங்கிற டோனு இந்த ரெண்டு வார்த்தையில் எங்கே வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், செய்கிறேன்னு இருக்கா, செய்திருக்கிறேன்னு இருக்கா? செய்திருக்க அப்படிங்கிற அந்த டோன் இங்கே தான் வந்திருக்கு. அப்போது இதுலேருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்போ நமக்கு தேவையான வார்த்தை இந்த ஃபார்மெட், நமக்கு தேவையான வார்த்தை அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது, ஹாவ் டன். அப்போது ஹாவ் ப்ளஸ் V3. ஓகே, நம்பர் 1. அப்போ ரூல் நம்பர் என்ன, ரூல் நம்பர் 1 வந்து நமக்கு இந்த ஹாவ் கூட ஒரு V3 வேணும். ஓகே, இது ஸ்டெப் நம்பர் 1. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, செய்திருக்க முடியாது.
அதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. இந்த முடியாது அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன வார்த்தை வச்சுருக்கோம்? காண்ட். கரெக்டுங்களா? காண்ட்ங்கிற வார்த்தை தானே வச்சுருக்கோம். அப்போ அதை அப்படியே தூக்கி போட்டால் முடிஞ்சது. அப்போது காண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் ஹேவ் கூட ஒரு V3 போட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு செயலை பற்றி பேசுகிறோமோ, எந்த ஒரு செயலுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி, அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, அவனால் அதை செஞ்சுருக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அதற்கு நம்ம காண்ட் ஹேவ் ப்ளஸ் V3ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணோம். பக்கா ஃபார்மெட். அடுத்து இந்த செய்திருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு ஹேவ் ப்ளஸ் V3 இருக்குது. கூடாது அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் என்ன வச்சுருக்கோம்? ஷுடன்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஷுட் நாட்டை தான் ஷுடன்ட்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஓகே, ஷுடன்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. இது வரைக்கும் நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, குட் ஹேவ் ப்ளஸ் V3 பார்த்துருக்கோம், ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நாட்டு சேர்ந்து வரும்பொழுது என்ன மாதிரி அர்த்தத்தில் வருதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், இது கூட கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இந்த அர்த்தம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஏன்னா காண்ட் ஹேவெல்லாம் மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டாங்க யாருமே. ஓகே, குட் ஹேவ் யூஸ் பண்ணுவாங்க. குட் ஹேவெல்லாம் இப்போ சகஜமாகிடுச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் காண்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதோட சரியான தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஓகே, ஒரு விஷயம் செய்திருக்க வாய்ப்பே இல்லை தம்பி, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நீ எல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல தான் இந்த ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முடியாது அப்படிங்கிற அந்த ஒருத்தரோட திறமையை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டும் காண்ட் ஹேவ் கூட வரக்கூடியதும், அடுத்து அதை ஒருத்தர் செஞ்சுருக்க கூடாது, அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஷுட் ஹேவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவில் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, கருத்தாக கவனிங்க. அப்போ தான் உங்களால் நிறைய சென்டென்சஸ் ஓனாக மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷுட் வந்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். நான் எழுத என் கூட சொல்லிகிட்டே வாங்க தொடர்ந்து. சரிங்களா? என்ன சென்டென்ஸ் வரும், அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எழுதுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் யோசிக்கிறதும் நாம் இங்கே ட்ரை பண்ணுறதும் கரெக்டாக அலைன் ஆகுதான் நம்ம செக் பண்ண முடியும். சரிங்களா? போயிடலாம். ரூல்ஸ் பாருங்கள், என்ன ரூல்ஸ் வச்சுருக்கோம் நம்ம? அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் வேணும், கேன் நாட், அதை தான் நம்ம காண்ட்டுன்னு சொல்கிறோம். காண்ட் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கப்புறம் ஹேவ் வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்பு V3ல தான் வரணும், நமக்கு தெரியும், அதை தான் போட போகிறோம். அப்புறம் மீது என்னென்ன வார்த்தை இருக்கோ அதுக்கு தான் 3 புள்ளி. சரிங்களா? பாருங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக. அவரை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, அவர் எப்போவோ போயிட்டாரு. நம்ம சொல்லுவோம்ல, நீ அவரை பார்த்த, நான் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது, உன்னால் அவரை பார்த்துருக்க முடியாது, ஏன், அவர் எப்போவோ போயிட்டாரு. அதைத்தான் இப்போ எழுத போகிறோம். பாருங்கள், அவரை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, இந்த வாய்ப்பே இல்லை, பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற டோன் எந்த சென்டென்ஸில் வருதோ அதற்கு மட்டும்தான் ஃபார்முலா. மீதி எல்லாமே சிம்பிளான சென்டென்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஓகே, சப்ஜெக்ட் வேர்பில் ஆரம்பித்து நம்ம எழுதிட வேண்டியது தான். பாருங்கள், அவரை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, யார் பார்த்துருக்க முடியாது? ஒருவேளை நாம் யாரை பற்றி சொல்கிறோமோ, அவனாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர், ஆனால் இன்னொருத்தர் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களை சொல்கிறேன், நீங்கள் அவரை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன். அப்போ யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், யூ சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து காண்ட் ஹேவ், செய்திருக்க, அந்த வேலையை பண்ணி இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த டோனுக்கு நாம் உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காண்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு? செய்திருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இது செய்திருக்க முடியாது. ஓகே, எதை செய்திருக்க முடியாது? அந்த பர்டிகுலர் வேர்பை நம்ம போட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், யூ காண்ட் ஹேவ், பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கண்ணால் இப்படி சும்மா பார்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி மீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ணால் பார்த்துருக்க அப்படிங்கிற செயலை எழுதுகிறேன். சரிங்களா? யூ காண்ட் ஹேவ் சீன் ஹிம். யூ காண்ட் ஹவ் சீன் ஹிம், நீ அவரை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, இல்லாட்டி உன்னால் அவரை பார்த்துருக்கவே முடியாது. ஓகே, ஏன்? அவர் எப்போவோ போயிட்டாரு. ஓகே, ஹீ ஹேஸ் லெஃப்ட் அ லாங் பேக். ஹீ ஹேஸ் லெஃப்ட் அ லாங் பேக். ஓகே, போயிட்டார், வந்துட்டார், சாப்பிட்டார், தூங்கிட்டார், இந்த மாதிரி டோனில் வந்தாலே ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா வீடியோவில். ஓகே, அந்த டோனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, பாருங்கள், அவர் எப்போவோ போயிட்டார், ஹி ஹாஸ் லெஃப்ட் அ லாங் பேக். ஹி ஹாஸ் லெஃப்ட் அ லாங் பேக், எப்போவோ போயிட்டாரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், யூ காண்ட் ஹாவ் சீன் ஹிம், உன்னால் அவனை பார்த்துருக்கவே முடியாது, நீ பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா
he has left a long back. அவர் எப்போ போயிட்டார். அடுத்து பாருங்க, அவளுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவளுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப சிம்பிள். யாருக்கு தெரிந்திருக்க? யாரை பற்றி பேசுகிறோம்? இவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க, நம்ம பேசுகிறோம். அப்போ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே பாருங்கள், ஷீ. ஓகே, உடனே அந்த காண்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை போட்டு என்ன ஆக்ஷனை பற்றி பேசுகிறோன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை பற்றி தெரிந்திருக்க, இந்த இருக்கணுங்கிற வார்த்தை எந்த வார்த்தை கூட வருதோ அங்கே தான் வேர்ப் இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இருக்க எது கூட இருக்குது? பார்த்திருக்க. அப்போ பார்த்தல் தான் இங்கே V3. ஓகே, முடித்திருக்க, இப்போ முடித்தல் அப்படிங்கிறதா V3. இங்கே பாருங்கள், பேசி இருக்க, பேசுகிறது தான் இங்கே V3. பொறுத்திருக்க, பொறுத்து கொள்ளுதல், அதுதான் இங்கே V3. அப்போ அந்த இருக்க அப்படிங்கிற வார்த்தை எந்த வார்த்தை கூட சேர்ந்து வருதோ அங்கே நீங்கள் V3 ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், அப்போ தெரிந்திருக்க, அப்போ தெரிதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம V1ல் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா KNOW, நோ அப்படிங்கிற வார்த்தை. அதில் V3 என்ன அப்படின்னா நோன் அப்படிங்கிற வார்த்தை. பாருங்கள், ஷீ காண்ட் ஹவ் நோன், ஷீ காண்ட் ஹவ் நோன். அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, இல்லாட்டி அவளுக்கு தெரிந்திருக்கவே முடியாது. ஓகே, எதை? அதை பற்றி. அப்போது அபவுட் இட், அவ்வளோதான். ஷீ காண்ட் ஹவ் நோன் அபவுட் இட், ஷீ காண்ட் ஹவ் நோன் அபவுட் இட். அவளுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, உனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. யூ காண்ட் ஹாவ் நோன் அபவுட் இட், யூ காண்ட் ஹாவ் நோன் அபவுட் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி? ஷீ காண்ட் ஹாவ் நோன் அபவுட் இட் சொல்லி சொல்லி பாருங்கள். ரைட், அடுத்து பாருங்கள். இப்போ தான் நான் அவனுக்கு வேலை கொடுத்தேன், அதனால் அவன் அதை முடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ தான் நான் அவனுக்கு இந்த வேலை கொடுத்தேன், அதனால் முடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சிம்பிளான டென்ஸில் இருக்குது. பாருங்கள், இப்போ தான் நான் அவனுக்கு வேலை கொடுத்தேன். ஓகே, ஜஸ்ட் நவ் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நவ் நான் அவனுக்கு வேலை கொடுத்தேன். ஓகே, ஐ அசைன்ட் ஹிம். ஓகே, அசைன்ட் ஹிம் அ டாஸ்க். ஓகே, நாம் கேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அசைன்ட் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லலாம். அசைன்னால் என்ன தான்? கொடுக்குறதா, ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்குறது. ஓகே, பாருங்கள், ஜஸ்ட் நவ் ஐ அசைன்ட் ஹிம் அ டாஸ்க், ஜஸ்ட் நவ் ஐ அசைன்ட் ஹிம் அ டாஸ்க். இப்போ தான் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தேன், அதனால் அவன் அதை முடித்திருக்க வாய்ப்பே இல்லை, அவனால் அதை முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதனால் ஸோ பாருங்கள், ஹீ காண்ட், அங்கே காண்ட்டை போட்டு இங்கே ஹேவ் கொண்டு வரணும். ஓகே, ஹீ காண்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் இட். ஓகே, ஹீ காண்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் இட். ஓகே, முடித்திருக்க வந்துருச்சு பாருங்கள். ஹீ காண்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் இட், அவனால் அதை முடித்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லாட்டி அவனால் அதை முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னுங்கிற கன்ஃபர்மேஷனோட சொல்கிறோம். கேன் அப்படின்னாலே நண்பகத்தன்மை அதிகம். இது என்ன பண்ணுறோம்? நெகட்டிவில் சொன்னாலும் நெகட்டிவில் அந்த சந்தர்ப்பம், அந்த ஆக்ஷன் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபுல்லாக சேர்ந்து சொல்லுங்கள். ஜஸ்ட் நவ் ஐ அசைன் ஹிம் அ டாஸ்க், ஸோ ஹி காண்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் இட், அவ்வளோதான். அடுத்து, குமார் அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லைங்க சார். சார் நீங்கள் இத்தனை சொல்கிறீங்க, அவர் அப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா அது அவர் குரலே இல்லை, அது அவன் குரலே இல்லை. பாருங்கள், குமார் அப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. குமார் அதே வார்த்தை தான் பாருங்கள், காண்ட் ஹேவ். ஓகே, பேசியிருக்கு அப்படின்னா ஸ்போக்கன், அப்படி பேசியிருக்க லைக் தட் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் சிம்பிளாக முடிஞ்சிடும். பாருங்கள், குமார் காண்ட் ஹேவ் ஸ்போக்கன் லைக் தட், குமார் காண்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட். குமார் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது குமாரோட குரலே இல்லை, அது அவனோட குரலே இல்லை. ஓகே, தட் இஸ் நாட் ஹிஸ் வாய்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், தட் இஸ் நாட் ஹிஸ் வாய்ஸ், அது அவன் குரலே இல்லை. குமார் காண்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட், குமார் காண்ட் ஹாவ் ஸ்போக்கன் லைக் தட் பிகாஸ், ஏன்னா தட் இஸ் நாட் ஹிஸ் வாய்ஸ். இந்த பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் தட் இஸ் நாட் ஹிஸ் வாய்ஸ். ஓகே, அடுத்து, என்னால் அதை பொறுத்திருக்க முடியாது. அவன் அங்கே இருந்தான், அவன் பொறுத்துக்கிட்டான், நான் அங்கே இருந்தேன்னா என்னால் அதை பொறுத்திருக்க முடியாது சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் என்னால் அதை பொறுத்திருக்க முடியாது அப்படின்னா ஐ காண்ட். ஓகே, ஐ காண்ட் ஹேவ் டாலரேட்டட் இட். ஓகே, பாருங்கள், ஐ காண்ட் ஹேவ் டாலரேட்டட் இட், என்னால் அதை பொறுத்திருக்க முடியாது, என்னால் அதை சகிச்சிருக்க முடியாது. ஐ காண்ட் ஹேவ் டாலரேட்டட் இட், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அப்போது அந்த வேலையை என்னால் செஞ்சுருக்க முடியாது, இல்லாட்டி அதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, நம்மளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, யாரை நம்ம ரெஃபர் பண்ணி சொல்கிறோமோ அந்த இடத்துல காண்ட் ஹேவ் ப்ளஸ் V3 போட்டு சரளமாக நீ பேசுங்க. ரொம்ப சிம்பிள். எத்தனை நாளுக்கு அந்த குட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதோட மீனிங் வேறு, இதோட மீனிங் வேறு. இதற்கப்புறம் இதை என்ன பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். புது ஸ்ட்ரக்சர் நம்ம கிடச்சிருச்சுல்ல. ரைட், இப்போது ஒரு வேலையை அவர் செஞ்சுருக்க முடியாது, அவர் செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போது அதை அவர் செஞ்சுருக்கவே கூடாது
அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஒரு வேலையை நம்ம செஞ்சுருக்கவே கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறோம். இங்கே ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்தை நினச்சி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் சங்கடப்படுறோம். ஓகே, கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறோம், அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நமக்கு நாமளே அட்வைஸ் சொல்லிக்கிறோம். இல்லை வேறு யாராச்சுக்கிட்ட நாம் இந்த சென்டென்ஸை சொல்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அட்வைஸ் கலந்த டோனில் சொல்கிறோம். ஓகே, நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதை இன்னுமே நல்லா அழுத்தமாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீ பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னாலும் ஷுட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணோம்னா அந்த அழுத்தம் வந்துடும். என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். நீங்கள் இவ்விடத்திற்கு வந்திருக்கக்கூடாது, அவங்க உங்களை அவமதிக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடாது. சிம்பிளாக தானே சொல்கிறோம். வந்து இருக்கன்னு சொல்கிறோமா, வந்து இருக்கவேன்னு சொல்கிறோமா? வந்து இருக்க, அவ்வளோதான். யார் வந்திருக்கக்கூடாது, அந்த ஆக்ஷனை யார் செஞ்சுருக்கக்கூடாது, நீங்கள். அப்போ அவங்க தான் சப்ஜெக்ட். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், யார், யூ. அடுத்து ஷுட்டு நாட்டு ஹேவ், அந்த விஷயத்தை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஷுட் நாட். ஓகே, இப்போ அப்படியே போடுங்க. யூ ஷுட் நாட், ஓகே, யூ ஷுடன்ட் ஹேவ், இல்லாட்டி ஷுட் நாட் ஹேவ். ஓகே, நான் எழுத என் கூட சொல்லிகிட்டே வரணும். முடிஞ்சால் என்னை அட்வான்ஸ் என்னை கிராஸ் பண்ணிவிட்டு போயிடணும். இது வரைக்கும் வந்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஓகே, என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு முடிச்சுட்டு கூட வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இல்லாட்டி நான் எழுதுறதையும் கூட சொல்லிகிட்டே வாங்க. ஓகே, பாருங்கள். யூ ஷுட் நாட் ஹேவ் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, வந்திருக்கக்கூடாது, இந்த ஆக்ஷனை செஞ்சுருக்கக்கூடாது. அப்போ ரொம்ப சிம்பிள். ஹேவ், கம்மோட V3 என்ன, கம், கேம், என்ன வரும், கம். வெரி குட். ஓகே, V3 இதுதான். யூ ஷுட் நாட் ஹேவ் கம், எங்கே, இவ்விடத்திற்கு, டு திஸ் பிளேஸ். அவ்வளோதான். ஓகே, ஃபுல் ஸ்டாப். யூ ஷுட் நாட் ஹேவ் கம் டு திஸ் பிளேஸ், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடாது, ஏன்னா உங்களை அவமதிக்கிறார்கள். அப்போது தே ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் யூ. ஓகே, தே ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் யூ. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதும் யூ தான், முடிகிறதும் யூ தான். ஓகே, ஏன்னா ரெண்டுத்துலேயுமே நம்ம யூவை தான் மெயின் கேரக்டரை வச்சு பேசுகிறோம். சரி பாருங்கள். யூ ஷுட் நாட் ஹேவ் கம் டு திஸ் பிளேஸ், யூ ஷுட் நாட் ஹேவ் கம் டு திஸ் பிளேஸ் பிகாஸ் தே ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் யூ. நீங்கள் பிகாஸ் வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஏன் 2 சென்டென்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் நாம் என்ன கான்டெக்ஸ்ட்டில் என்ன பேக்ரவுண்ட் வச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் சிம்பிளாக சொன்னேன் அப்படின்னா, நான் என்ன டோனில் சொல்கிறேன், அறிவுரையில் சொல்கிறேன்னா, இல்லை கட்டாயப்படுத்துகிறேன்னா, இல்லை வந்திருக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு விளங்காது. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பின்னாடி ஒரு சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, பாருங்கள், ஒரு அட்வைஸ் கலந்த டோனில் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இங்கே வந்துருக்கக்கூடாதுங்க, பாருங்கள் உங்களை வந்து ரொம்ப அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களை வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்கிறாருன்னா ஒரு அறிவுரையாக, ஒரு கலக்கத்தோடு நம்மகிட்ட சொல்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள். யூ ஷுட் நாட் ஹேவ் கம் டு திஸ் பிளேஸ், தே ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் யூ. ரைட். நான் அப்பள்ளியில் வேலை செய்திருக்கவே கூடாது, சரியாக ஊதியமே அவங்க கொடுக்கல. நான் அந்த ஸ்கூலில் வேலையே செஞ்சிருக்கக்கூடாதுப்பா, செய்திருக்கவே கூடாது, செய்திருக்கவே கூடாது. அப்போ இன்னும் அழுத்தம். எழுதிடலாங்களா? யார் செஞ்சுருக்கக்கூடாது, நான். அப்படியே எழுதுங்க. ஐ ஷுடன்ட் ஹேவ், ஓகே, ஐ ஷுடன்ட் ஹேவ் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, வேலை. ஓகே, ஐ ஷுடன்ட் ஹேவ் ஒர்க்ட், எங்கே, அந்த ஸ்கூலில், இன் தட் ஸ்கூல். ஓகே, இன் தட் ஸ்கூல், full stop. I should not have worked at that school. I should not have worked at that school. ஏன்னா சரியாக அவங்க ஊதியமே கொடுக்கல. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவங்க தானே. they didn't pay properly. ஓகே, they didn't pay properly. நாங்கள் வேலையை செய்திருக்கக்கூடாது, அவங்க ஒழுங்காக சம்பளமே கொடுக்கல. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, வேலை செய்திருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கோம். நமக்கு தேவையான டோன் என்ன, செய்திருக்கவே அப்படிங்கிற அர்த்தம் தான் வேணும். பாருங்கள், வெறும் ஷுட் நாட் ஹேவ் தானே போட்டிருக்கோம், வெறும் ஷுட் நாட் ஹேவ் தான் போட்டிருக்கோம். இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த அழுத்தம் கொடுக்கும்போது அட்டால் அப்படிங்கிற வார்த்தையை கடைசியில் சேர்த்துருங்க, முடிஞ்சு போச்சு. இந்த அட்டால்ங்கிற வார்த்தையை கடைசியில் சேர்த்தா வேலை முடிஞ்சுது. பாருங்கள், ஐ ஷுட் நாட் ஹேவ் ஒர்க்ட் அட் தட் ஸ்கூல், இந்த இடத்துல அட்டால் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஐ ஷுட் நாட் ஹேவ் ஒர்க்ட் அட் தட் ஸ்கூல் அட் ஆல், ஐ ஷுட் நாட் ஹேவ் ஒர்க்ட் அட் தட் ஸ்கூல் அட் ஆல், they didn't pay properly. அவங்க ஒழுங்காக சம்பளமே கொடுக்கல, அதனால் நாங்கள் வேலையை செஞ்சுருக்கக்கூடாது, அழுத்தி சொல்கிறோம், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள்.
எனது மகன் அவர்களுடன் சென்றிருக்கவே கூடாது, இப்போது அவன் எங்களுடன் இல்லை. என் மகன் அவன் கூட சென்றிருக்கவே கூடாது, போயிருக்கவே கூடாது, இப்போ அவன் எங்கள் கூட இல்லை. ஓகே, ஒரு நெகட்டிவ் டோனில் சொல்கிறாங்க, கலக்கத்தோடு சொல்கிறாங்க. பாருங்கள், எனது மகன் அவர்களுடன் சென்றிருக்கக்கூடாது. மை சன் ஷுட் நாட் இல்லாட்டி ஷுடன்ட் ஹாவ் கான். ஓகே, யார் கூட? அவர்கள் கூட. வித் தெம் அட் ஆல். இங்கே நம்ம எழுதும்போது அப்படியே ஃப்ளோவில் கொண்டு வந்துட்டோம், ஏன்னா சென்று இருக்கவே அப்படின்னு தான் போட்டிருக்கோம். பாருங்கள், மை சன் ஷுட் நாட் ஹாவ் கான் வித் தெம் அட் ஆல். மை சன் ஷுட் நாட் கான் வித் தெம் அட் ஆல். அவ்வளோதான், பிரித்து அப்படியே சொல்லி பழகுங்க. ஓகே, மை சன் ஷுட் நாட் ஹாவ் கான் வித் தெம் அட் ஆல். இப்போது அவன் எங்களுடன் இல்லை. நவ் ஹீ இஸ் நாட் வித் அஸ். நவ் ஹீ இஸ் நாட் வித் அஸ். அவன் இப்போ எங்கள் கூட இல்லை, அவ்வளோதான். நவ் ஹீ இஸ் நாட் வித் அஸ். ஒட்டுக்கா சொல்லுங்கள் சேர்த்து. மை சன் ஷுட் நாட் ஹாவ் கான் வித் தெம். மை சன் ஷுட் நாட் ஹாவ் கான் வித் தெம். நவ் ஹீ இஸ் நாட் வித் அஸ். நவ் ஹீ இஸ் நாட் வித் அஸ். ரெண்டு சென்டென்ஸாக சொல்லி பழகுங்க. அப்போ தான் ஒரு லாங்கான சென்டென்ஸை வந்து உங்களால் பேச முடியும். ஓகே, அடுத்து பாருங்கள். எனது அம்மா அப்பாவை விட்டு நான் தனியாக வந்திருக்கக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் தனியாக வந்திருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோமோ தவிர வந்திருக்கவே கூடாதுங்கிற எக்ஸ்ட்ரா அந்த எம்ஃபசிஸன் கிடையாது, அழுத்தம் கிடையாது. அப்போ சிம்பிளாக அந்த ஷுட் நாட் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 செக்மெண்ட் வருது. அப்போது ஃபுல் மீனிங் எங்கே வருதோ அதை எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? பாருங்கள், எனது அம்மா அப்பாவை விட்டு நான் தனியாக வந்திருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ நான் தனியாக வந்திருக்கக்கூடாதுங்கிற அந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுதிடலாம். ஓகே, எப்படி எழுதலாம்? ஐ ஷுடன்ட் ஹாவ் கம். நான் வந்திருக்கக்கூடாது. நான் எப்படி வந்திருக்கக்கூடாது? தனியாக வந்திருக்கக்கூடாது. அப்போது அலோனுங்கிற வார்த்தை. ஓகே, கமா ஐ ஷுட் நாட் ஹாவ் கம் அலோன். ஐ ஷுடன்ட் ஹாவ் கம் அலோன். நான் தனியாக வந்திருக்கக்கூடாது. எப்படி? எனது அப்பா அம்மாவை விட்டு. ஓகே, அப்போ விட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு லீவிங் யாரை? மை ஃபாதர் அண்ட் மதர். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், ஐ ஷுட் நாட் ஹாவ் கம் அலோன் லீவிங் மை ஃபாதர் அண்ட் மதர். ஐ ஷுட் நாட் ஹாவ் கம் அலோன் லீவிங் மை ஃபாதர் அண்ட் மதர். எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் தனியாக வந்திருக்கக்கூடாது. ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் இந்த சென்டென்ஸை. சொல்லுங்கள். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ ஷுட் நாட் ஹாவ் கம் அலோன் லீவிங் மை ஃபாதர் அண்ட் மதர். அவ்வளோதான். மறுபடியும் சொல்லுங்கள். ஐ ஷுட் நாட் ஹாவ் கம் அலோன் லீவிங் மை ஃபாதர் அண்ட் மதர். அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு இன்றைக்கி காண்ட் ஹேவ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஷுட் நாட் ஹேவ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்கிட்டோம். அப்போ இதை பேஸ் பண்ண ஒரு சில சென்டென்ஸை உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி குறைஞ்ச ஒரு 2 சென்டென்ஸாவது இதை பற்றி பேசினா தான் உங்களுக்கு அது மறக்காது, யூசேஜ் மைண்டில் அப்படியே நிற்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். அவன் அதை வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட காசே இல்லை, பணமே இல்லை. அவங்க என்னை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது, நல்ல வீரர்கள் பலர் உள்ளனர். ஆதித்தன் வேலையை ராஜினாமா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா காலையில் தான் அவரை நான் பார்த்தேன். நீ விடுமுறைக்கு சென்றிருக்கவே கூடாது. கரெக்டாக நோட் பண்ணணும். நாங்கள் தோத்துட்டோம். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸை கரெக்டாக பார்த்து எழுதி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்டு இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எக்கச்சக்கமான கான்டென்ட் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.